வணக்கம், வெல்கம் டு ஆஹா சமையல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்டர்ட் மில்க் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டோட அதே சுவையோடு இருக்குங்க. கஸ்டர்ட் மில்க் பவுடரில் மில்க் ஷேக்ஸ் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இது கஸ்டர்ட் மில்க் பவுடர் வச்சு நிறைய ரெசிபி செய்யலாங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்சியில் நான் 1 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 1 கப் பால் பவுட்ரு, 1 கப் சர்க்கரை, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மஞ்சள் தூள் சேர்த்து கண்டிப்பாக கொடுங்க, ஃபுட் கலர் சேர்க்காதீங்க. இப்போ இதில் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அந்த ஓரங்களெல்லாம் ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், கலரு நல்லா லைட் எல்லோ கலரில் இருக்கும். இப்போ நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நிறைய ரெசிபி பண்ணலாங்க. நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போ நான் ஒரு பவுலில் பால் சேர்த்திக்கிறேன். வெது வெதுப்பான பாலுங்க இது. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்டு மில்க் பவுடர் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த கட்டியெல்லாம் தட்டாமல் நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு ஒரு மில்க் ஷேக் ரெடி. இப்போ இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் இதில் வந்து இப்போ பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.